சுர்ரு ஏறிச்சு. சுர்ருன்னு ஏறது இன்னொருத்தர் இருக்கான், வளர்ந்த தற்குறி. நான் மாவு ஒன்று விற்கிறாப்புல, ஜிஎஸ்டி கிடையாது, எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, ஒரு மண்ணும் இல்லாம இந்த மாவு விட்டாப்புல. ஒருத்தரை பத்திர ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வந்து போலியா மறப்புறான், அவருடைய பேருக்கு களங்கம் விளைக்கிறானா எப்படி பாத்துட்டு இருப்பாங்க? எல்லாரும் சகிச்சுட்டு போயிட்டு இருக்க மாட்டாங்க. அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய நான்கு வச்சுக்காரங்க கண்டுக்கா போலாம். அவர் எப்படிப்பா கண்டுக்கா போவாப்ல கூட புரியலப்பா. அதான் ரியாக்ட் பண்ணிட்டாரு. ரியாக்ட் பண்ண தப்பான தப்பு. ஆனா அது ரியாக்ட் பண்ணதுக்கான காரணம் என்னங்கிறத பாருங்க. ராஜா பவன் கோபப்படுறாருன்னா என்ன காரணம்? இவன் சொல்ற வாழ்ந்து தற்கூறியா? அப்ப வந்து கேப்பா நானும் தற்கூறியா? என்னடா நீ அப்படி கேள்வி சாப்பிட்டவங்க இந்த பொருளால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூவ் பண்ணணும். எவனா வாய்ப்பு வந்து பேசுறதுனால நான் ஆதாரம் எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான். அதெல்லாம்